டுடே ஸ்பெஷல் வங்கிகளின் சோதனை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே யோசிச்சுட்டு போய் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்கங்க. என்ன வங்கியோட சோதனைன்னா, நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்குறது தான் இப்போ வங்கிகளோட சோதனையாக இருக்குங்க. என்ன, நம்ம பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்டு நம்மளோட தேவைகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நம்ம சாதாரண மக்களால் போய் வங்கியில் போய் அவ்வளோ நம்ம ஈஸியாக லோன் எதுவும் நம்மளால் வாங்க முடியாதுங்க. இந்த ப்ரூஃப் கொடு, அந்த ப்ரூஃப் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா ப்ரூஃபும் இருந்தால் நம்ம போய் எதுக்கு கடன் வாங்க போகிறோம்? சரி, அப்படி தரலையா, சரி விடுங்க, நாங்கள் சிறுக சிறுக சேமித்து வச்ச நகையை வச்சாதும் நம்ம தேவைக்கு கடன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போய் நகை கடன் வைக்கிறோங்க. இப்போ அதுக்கும் நம்மளுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. என்னென்னா, நம்ம நகை அடகு வச்சோன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டியை கட்டிட்டு அந்த நகையை நம்ம மறு அடகு நம்ம வைக்கலாம். இப்போ அதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வட்டி கட்டிட்டு மறு அடகு நம்ம பேர்லேயே வைக்க முடியாதாம்மா, வேறு யார் பேர்லையா தான் மாற்றி வைக்க முடியுமா? அது எப்படிங்க நம்ம வைக்க முடியும்? நம்ம பேரில் வைக்கணும்னா அந்த மொத்த அமௌண்ட்டும் இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நம்ம நகை அடகு வச்சுருந்தோம்னா, அந்த 1,00,000 ரூபாயை நம்ம கொடுத்து அதை திருப்பிட்டு தான் நம்ம பேரில் வைக்க முடியுமா? அப்படி வட்டி கட்டி வைக்கணும்னா வேறு யார் பேரில் தான் வைக்க முடியுமா? அந்த 1,00,000 ரூபாய் இருந்தால் நாம் எதுக்குங்க நம்ம நகையை போய் அடகு வைக்க போகிறோம்? இல்லை வேறு யாரை நம்பி நம்ம நகையை போய் அவங்க பேரில் நம்ம வைக்க முடியும்? அப்படியும் வைக்க முடியல. சரி, வட்டியை கட்டுவோன்னா வட்டியும் அப்படி கட்ட முடியாதாம்மா. நம்ம அந்த டயத்தில் கட்டணும்னா அந்த 1,00,000 ரூபாயும் கட்டி திருப்பிட்டு மறுபடியும் வைக்க சொல்கிறாங்க. இந்த 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு வட்டி போகும். அதுக்காக தான் வட்டி அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நம்ம நகையை கொண்டு போய் கொடுத்து நம்ம வட்டி வாங்குகிறோம். நம்ம பொருளை கொடுத்துட்டு நம்மளுக்கு காசு தர்றதுக்கு நம்மளுக்கே இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. பேங்க்கில் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரிசர்வ் பேங்க் சொல்கிறது தான் நாங்கள் கேட்டு பண்ண முடியும், எங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? எப்படி தான் இதுக்கு நம்ம சாதாரண மக்கள் எப்படி நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறது? இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம இப்போ போய் ஃபீஸ் கட்டணும்னா நம்ம கையில் ரெடி கேஷ் இருக்காது. நம்ம நகையை தான் கொண்டு போய் அடகு வச்சு ஃபீஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த நகைக்கு கடன் கொடுக்கறதுக்குமே நாம் இவ்வளோ சிக்கலில் சிக்கிட்டு இருந்தால் நாம் சாதாரண மக்கள் எப்படி தான் நம்ம வாழ போகிறோம்னே தெரியலங்க. இதுக்கு ஏதாவது ரிசர்வ் பேங்க் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தீர்வு நடத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.